வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள டிசி திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜும் அவருடைய கும்பலும் சேர்ந்து ஒரு கொலை ஒன்று பண்ணிடுறாங்க. அந்த கொலையில் இருந்து அவங்க எப்படியெல்லாம் தப்பிக்கிறாங்க போலீஸ்கிட்ட இருந்து அப்படிங்கிறத இந்த திரைப்படத்தினுடைய பிளாட், அவங்களுடைய ஜேர்னி மட்டும்தான். முதல்ல இந்த திரைப்படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாசிட்டிவ் ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லேக் ஆகாமல், எங்கேயுமே போர் அடிக்காமல் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு கொடுத்துருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் நம்ம அருண் மாதேஸ்வரன் அவர்கள். அதாவது ஸ்டோரின்னு ஒன்று இருந்தால் தானே ஸ்க்ரீன் பிளேலாம். அதாவது இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு சீன் இதை காட்டணும், செகண்ட் இதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தால் தான் அதுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இந்த படத்தில் ஸ்டோரிலாம் கிடையாது. கொலை பண்ணிடுறாங்க, இவங்க ஓடுறாங்க, அவ்வளோதான். அவங்க துரத்திட்டு வராங்க, இவர் ஓடுறாரு, அவ்வளோதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோரியே. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணுறோமோ அதில் தான் இந்த படமே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த டீம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா, ரெண்டு விஷயத்த கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த திரைப்படத்தில். அது என்னென்னா, ஒரு பக்கம் எமோஷன், இன்னொரு பக்கம் வைலன்ஸ். இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருந்தாரு நம்ம அருண் மாதேஸ்வரன் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் அப்படி வைலன்ஸ் இருக்குது. அதாவது சுடுறது, ரத்தம் தெரிக்கிறது, குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு படமே ஒரு ஏரேட்டட் படம் தான். அப்போ எந்த அளவுக்கு வைலன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த வைலன்ஸ்க்கு ஈக்குவலாக அவன் அந்த அளவுக்கு வைலண்ட்டாக ஒரு மிருகமாக மாறி ஒரு அட்டாக் பண்ணுறான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பான். அந்த எமோஷன் சைடு ஒன்று இருக்கும் தெரியுங்களா, அவனுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த எமோஷன் சைடையுமே ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தாங்க. ஒரு பக்கம் எமோஷன் அதையுமே ரொம்ப சூப்பராக காட்டி இதனால தாண்டா அவன் இப்படி மாறுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த வைலன்ஸ், அந்த மொமெண்ட்டையுமே வந்து பார்த்தோன்னா சூப்பராக காட்டியிருந்தாங்க. ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணதுனால தான் இந்த படம் இப்போது ஒரு சூப்பர் படமாக வந்து நிற்குது. அதுவும் அந்த லவ் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஒரு டிராயிங் மாதிரி இருந்துச்சு. அந்த அம்மா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அந்த விபச்சார இடத்துலேருந்து கீழே வந்து இறங்கி பார்க்குற அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும், ஆற்றுல நடந்து போகிறதாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒவ்வொரு ஃப்ரேமே ஒரு ஓவியம் வரைஞ்சி வச்சு அதை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா, ஏலே நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டல அப்படின்னு சொல்ல தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அந்த ஃப்ரேம்ஸ்லாம் செதுக்கி வச்சிருந்தாரு நம்ம அருண் மாதேஸ்வரன் அவர்கள்னு சொல்லலாம். அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் இன்னொருத்தர் யாருன்னா நம்ம அனிருத் அவர்கள். அனிருத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படிங்க இந்த அளவுக்கு எப்படிங்க ஒருத்தரால் மியூசிக் போட முடியும். அதாவது ஒரு எமோஷனல் சீன் வருதுன்னா அங்கேயும் நம்ம அனிருத் பூந்து விளையாடுறாரு, ஒரு வைலன்ஸ் சீக்வன்ஸ் வருதுன்னா அங்கேயும் பூந்து விளையாடுறாரு. லிட்ரலி என் கண்ணுக்கே தெரிகிறாரு அனிருத். இந்த படத்தில் அவர் நடிக்கவே இல்லை, அவருடைய மியூசிக் மூலமாக அவர் என் காதுக்கு மட்டும் கேட்கல, என் கண்ணுக்கே தெரிகிறார். அதாவது ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நேரம் லென்த்தாக எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தேவதாசும் சந்திரா கேரக்டரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேசுகிறாங்க ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க ஒரு ஆற்றுல நின்றுட்டு. அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் அவர்கள் இல்லைன்னா அந்த சீனு டோட்டலாகவே ஒரு வேஸ்ட்டான ஒரு சீன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க வாழ்க்கையில் நடந்தது என்ன, அவர் வாழ்க்கையில் நடந்தது என்னன்னு சொல்லிட்டு கதை பேசிகிட்டு இருப்பாங்க, சும்மா உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாங்க, 10 நிமிஷமுமே நம்ம அனிருத் அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த லவ் பீஜம் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பீஜம் ஓடுறதுனால தான் அந்த சீனே பார்க்க முடியுது. இல்லைனா எப்படா அந்த சீன் முடியுங்கிற மாதிரி ஆயிருக்கும். ஆனால் அப்படி அந்த ஃபீல் வரவிடாமல் நம்மளை காப்பாற்றினது யார், அனிருத் அவர்கள் தான். அவர் என் கண்ணுக்கே தெரிஞ்சார். ஸோ இப்படி மியூசிக்கு, ஸ்க்ரீன் பிளே இதெல்லாமே இந்த படத்தினுடைய பாசிட்டிவ். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் டிசைனிங் சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய கேரக்டரு, அப்புறம் ஃபஸ்ட்டு ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின், அப்புறம் அந்த லோகேஷ் கனகராஜ் அவருடைய கேங் மெம்பர்ஸ், அவங்களாம் யார் பேர்லாம் எனக்கு தெரியாது, பட் அவங்க கேரக்டர்ஸ், அந்த போலீஸ்காரன், வில்லன் போலீஸ்காரன் கேரக்டரு, இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஈக்குவலான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ கேரக்டர் டிசைனிங்குமே ரொம்ப சூப்பராக இந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ பாசிட்டிவ்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல் நெகட்டிவ், இந்த படத்தில் ஸ்டோரியே கிடையாது. நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தப்பிச்சு போகிறாரு, அப்புறம் மாட்டுறாரு, மறுபடியும் தப்பிச்சு போகிறாரு போலீஸ்கிட்ட இருந்து, மறுபடியும் மாட்டுறாரு, இந்த மாதிரி இவ்வளோதான். இதில் கதைன்னு சொல்கிறதே கிடையாது. மாட்டுறாரு தப்பிக்கிறாரு ரிப்பீட்டு, இப்படி தான் வந்து பார்த்தோன்னா படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அட்லீஸ்ட் இவர் மாட்டுறதும் தப்பிக்கிறதும் தான் கதைன்னு தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் நம்ம காட்ட போகிறோம். அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருக்கலாம். சப்பையாக மாட்டுறாருங்க, சப்பையாக தப்பிக்கிறாரு. அதாவது போகிற வழியில் தடிக்கணும் தான் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேங் மெம்பர்ஸ்லாம் உள்ளே பூந்து களைச்சி விட்றாங்க, ஈஸியாக தப்பிச்சு வந்துடுறாரு. இப்படி மாறி ஸோ டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி தப்பிச்சுட்டு இருந்தார். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி ஏதாவது யுக்திகள் யூஸ் பண்ணி போலீஸ்காரங்க பிடிக்கிறானுங்களா அப்படிலாம் எதுவுமே இல்லை. சிம்பிளாக மாட்டிக்கிறாரு, சிம்பிளாக தப்பிச்சிடுறாரு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். ஸோ அந்த இடமெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிற மாதிரியோ, இல்லை போலீஸ்காரனுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி பிடிக்கிற மாதிரியோ இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனுங்க. அது என்னங்க கிளைமேக்ஸ், அது எப்போ இருந்து வந்துட்டு இருக்கு தெரியுமா இந்த கிளைமேக்ஸ்? ஆக்சுவலாக கைதி படத்தில் பார்த்தது. கைதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம கார்த்தி அவர்கள் அந்த பெரிய கண்ணை தூக்கிட்டு வருவார். ஒரு 20 படத்தில் அந்த சீன் வந்துருச்சுங்க. இந்த KGF 2, விக்ரம், அனிமலு, அப்புறம் அந்த ராக்கி, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களில் கிளைமேக்ஸ்லையோ இல்லை படத்தினோட நடுவில் எப்படியாச்சும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல
பெரிய கண்ணை தூக்கிட்டு வந்து டுப்பு டுப்பு டுப்புன்னு சுடுவாங்க. அதையவே இவங்களும் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பெரிய கண்ணெல்லாம் கிடையாது. கிளைமேக்ஸில் மறுபடியும் கண்ணை தூக்கிட்டு 2 பேர் வராங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அனிருத் அவர்கள் அந்த அந்த பிஜிஎம் போட்டு விட்டுறாரு. அந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு க்ரௌடெல்லாம் கத்துறாங்க. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னடா இது மறுபடியும் இதே சீனாடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதாவது அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் இந்த படத்துக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் பார்த்த கிளைமேக்ஸையே மறுபடியும் தூக்கிட்டு வந்து போட்டு விட்டு புதுசாக ஒரு பிஜிஎம் மட்டும் போட்டு விட்டா அது நல்லா இருக்குமாடா, அது எப்படிடா ஏற்றுக்கிறது? அந்த இடமெல்லாம் யோசிச்சு வேற மாதிரி கூட அந்த கிளைமேக்ஸை கொண்டு போயிருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணாமல் விட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆடியன்ஸ் சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாமல் நிறைய இடத்துல கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ப்ரோ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணால் என்ன ப்ரோ, ஏரேட்டட் படம்னு சொல்லியாச்சுல, அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஒருத்தன் கோவத்தில் இன்னொருத்தன் திட்டுறான் அப்படின்னா அந்த இடத்துல கெட்ட வார்த்தை போட்டு திட்டினா அவன் கோவம் இன்னும் நல்லா வெளிப்படுங்கிறதுக்காக அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒருத்தனை மட்டம் தட்டுறதுக்காக கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஓகே. ஆனால் சும்மா ஆடியன்ஸ் சிரிக்கணுங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாமல் ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த படத்தில் ஒரு கேரக்டரோட பேரே கெட்ட வார்த்தையில் தான் ஆரம்பிக்குது. அந்த கேரக்டர் கிட்ட உங்கள் பேர் என்னன்னு சொல்லி கேட்டால் அந்த பேரை சொன்னாவே அது ஒரு கெட்ட வார்த்தை தான். அதெல்லாம் எதுக்கு அந்த கேரக்டருக்கு அந்த பேர் வைக்கணும்னு என்ன அவசியம்? அப்படி வச்சு சிரிப்பை உருவாக்கணுமா, சிரிப்பு வர வைக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திரைப்படத்திற்கு காமெடி தேவையில்லை. அப்படி காமெடி வேணும்னா ஹியூமராக ஏதாவது ஒரு டைலாக் வைக்கணும். அதை விட்டு அந்த கேரக்டர் பேரே ஒரு கெட்ட வார்த்தையை வச்சுட்டு அந்த கேரக்டரோட பேர் சொல்லும் போதெல்லாம் ஆடியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அது எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இதெல்லாமே இந்த திரைப்படத்தினுடைய நெகட்டிவ்ஸாக நான் பார்க்குறேன். மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசி திரைப்படம் ஒரு நல்ல படம் தாங்க. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல படம். ஸோ இந்த டிசி திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னா 7/10. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.